தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பகச்சிக்கிட்ட யாரும் இதுவரைக்கும் வெற்றி பெற்றதில்லைன்னு சொல்றாங்க அவருடைய மனைவி பிரேமலதா. அது மட்டும் இல்ல, தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு விஜயகாந்துக்கு விசுவாசமா இருக்கிற நிர்வாகிகள் பலருக்கு பல பதவிகள் காத்திருக்கிறதாவும் சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு மேடையில அவங்க பேசினதுல இருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். பொறுத்திருந்து பாருங்கள், மே 19ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும். கேப்டன் கூட பயணிக்கும் அத்தனை சகோதரர்களுமே மந்திரிகளாகவும் மேயர்களாகவும் சேர்மன்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் மாற்றி அத்தனை பேரும் இந்த நாட்டின் சிறந்த உதாரணங்களாக கேப்டன் அவர்கள் உறுதியாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு மகளிர் அணி எடுத்துக்கங்க, தேமுதிக மகளிர் அணிக்கு ஈக்குவலா இன்னைக்கு எந்த மகளிருமே கிடையாது. மஞ்சள் சீருடை கட்டி அவங்க வந்தாங்கன்னா டோல்கேட்ல இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சல்யூட் அடிச்சு போங்கம்மா கேப்டன் மீட்டிங் போறீங்களா என்று மரியாதையாக அனுப்பக்கூடிய அளவு இன்னைக்கு அந்தஸ்தை பெற்ற ஒரு மகளிர் அணியை பெற்ற ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனுடைய வரலாறு. நான் என்னைக்குமே நான் இந்த 25 வருஷமா கேப்டன் கூட இருந்து பாக்குறேன். யார் யாரோ என்னென்னவோ கேப்டனை திட்டுவாங்க, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார், யாருக்குமே பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருடைய தைரியம், அவரோட தகுதி என்னன்னு கேப்டனுக்கு தெரியும். இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா, இவர் எனக்கு தகுதியானவரா என்றுதான். ஏன் இதை சொல்றேன்னா, பழமொழி சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு போனாங்களாம். அங்க போனப்பறம் தான் பாக்குது அதை விட இந்த சைடு பெட்டரா இருக்கு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டதா ஒரு கதையும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு. அப்படி போனவங்க தான் ஒரு 9 பேர் துரோகிகள் தமிழ்நாட்டில் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விட்டு போன துரோகிகள். இன்னைக்கு அவர்களுடைய தலையெழுத்து எப்படி மாற போகுது மட்டும் பொறுத்திருந்து மட்டும் பாருங்க. உறையூர்ல இன்னைக்கு நான் நின்று சொல்றேன், தமிழ்நாட்டில் துரோகிகளுக்கு என்றைக்குமே வாழ்க்கையில ஒரு சரித்திரத்தை தமிழ்நாடு மக்கள் குறித்ததாகவே கிடையாது. நான் பல வரலாறு பார்த்துட்டேன். அந்த எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாலும் சரி, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, கலைஞருக்கு துரோகம் பண்ணாலும் சரி, கேப்டனுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, துரோகிகளுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் இல்லை என்பதை தமிழ்நாடு மக்கள் தெளிவாக ஒவ்வொரு இடத்திலுமே கிளீனா பதிய வச்சிருக்காங்க. அதனால நான் சொல்றேன், கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராசி உண்டு. சினிமா நடிகராக இருந்ததுல இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேப்டனை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. இது உண்மை. அது அவங்க நண்பர்களாக இருக்கட்டும், சினிமா துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு அரசியல வந்த பிறகும் சரி.